ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சை பட்டாணியை வச்சு ஒரு பாயாசம் நம்ம செய்யலாம். பச்சை பட்டாணி மெஷரிங் கப்பில் அரை கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் ஒரு கப்பு, பெரிய கப்பில் இருந்தால் அரை கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், சேமியா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நான் சமைக்க காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாசி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுபட்டும். சிம்லேயே வச்சு வருங்க. நீங்கள் வந்து அதிகமாக தீ வச்சு வறுத்துட்டிங்கன்னா கருப்பாயிடும், ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால் வந்து இது மணம் வர்ற வரைக்கும் லேசாக வறுத்து கொடுங்க. இது வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இது நல்லா மணம் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போ ஒரு அதே கடாயை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி வச்ச இந்த வெல்லத்தை சேர்த்திக்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இன்னும் அதிகமாக வேண்டாம், 1.25 கப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை தான் வெல்லம் தான் சேர்த்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கரைய விடலாம். அது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம இதை வடிகட்டிக்கணும். இது கொஞ்சம் நேரம் கரைஞ்சி வரட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். வெல்லம் அந்த பக்கம் கரைஞ்சி வருது. இந்த பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து 50 கிராம் பருப்பு, கொஞ்சம் கூட இருக்கும். இப்போது அதே மாதிரி அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துருக்கேன். அது வந்து இது 2வது பால், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பச்சை பட்டாணி கழுவி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அந்த பட்டாணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்திக்குவோம். சேர்த்திட்டு இது பாசி பருப்பு கூட போடாமல் நம்ம இது தனியாக இதோடு இப்படி வச்சுக்கலாம். நம்ம இது வச்சுட்டு மூடி போட்டு வச்சு 2 விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இது கூட இந்த பச்சை பட்டாணி கூடயே வந்து இந்த சேமியா வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சேமியானையும் இதோடு நம்ம சேர்த்திக்குவோம். சேர்த்திட்டு அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கலாம். இது மூடி போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் பார்க்கலாம். பாசிப்பருப்பு 2 விசில் வந்துருச்சு. அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போது ஒரு சின்ன கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். மிதமான நெருப்பில் வச்சு இந்த தேங்காய் வறுத்துக்கங்க. அதிகமான நெருப்பில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி இதாகிடும். அதனால் வந்து இப்போ மிதமான இதில் தான் வச்சு பாருங்கள். இதில் தான் நான் வறுத்துட்ருக்கிறேன். கொஞ்சம் லேட்டாகவும் ஆனாலும் பரவாயில்ல. அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு என்னென்ன வறுக்கணுங்கிறத பார்க்கலாம். இது ஒன்றும் விசில் அடங்கலை, ஒன்றும் இதாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகணும். அது வெல்லத்தை வந்து நான் கம்பி பதம் அந்த பதம்லாம் பார்க்கல, சும்மா வெல்லம் கரைஞ்சா போதும்னு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதை நான் எடுத்துட்றேன். மறுபடியும் கொஞ்சம் இதில் வந்து நெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான். இப்போ இதில் வந்து முந்திரி, திராட்சை, பிஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம
உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்குதோ அதை சேர்த்துக்கங்க. இது இல்லைன்றாலும் அது பரவாயில்ல, தேங்காய் மாத்திரம் போட்டுட்டு கூட நம்ம சமைச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும், பொரிஞ்சு வரட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் நான், அதிகப்படியான நெருப்பு வைக்கலை. இப்போ வந்து இதோட வந்து நான் கொஞ்சம் சாரப்பருப்பும் கொஞ்சம் ட்ரூட்டி புருட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இந்த நெய்யில் வறுபட்டும். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நான் எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த பருப்பு, வாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த சேமியானும் இந்த பச்சை பட்டாணி இதுவும் வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு நம்ம கலக்கி கொடுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால், வெல்லம் போடுறதா இருந்தாக்கா பால் சேர்த்தக்கூடாது. வெல்லம் போடலேண்டா தான் வந்து பால் சேர்த்தணும். வந்து தேங்காய் பால் சேர்த்துறதா இருந்தால் வெல்லம் சேர்த்தக்கூடாது, சர்க்கரை தான் போடணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இதை ஒரு பிஞ்சு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு ஒரு பிஞ்சு நான் இதில் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா தண்ணி ஊற்றிட்டு சும்மா கொதிக்க வச்சு அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அந்த வெல்லத்தையும் நம்ம இதோட சேர்த்திக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். இனிப்பு போதுமான்னு பாருங்கள். பத்தலைண்டா ஒயிட் சுகர் சேர்த்திக்கங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இது பருப்பு வந்து கொதி வரப்போகுது, பாசிப்பருப்பு. இப்போ இந்த சேமியாவும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்குது நம்ம இதோட சேர்த்திக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி போட்டு நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சேமியாவுக்கு பதிலாக வந்து ஜவ்வரிசி கூட போட்டு சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து கொடுக்கலாம். நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அடி பிடிச்சிரும். அதனால் வந்து பார்த்து கலந்து கொடுங்க. நல்லா இது கலகலன்னு 2 கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ கொதி வரட்டும். இப்போ வந்து இது கூட வந்து நான் கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் சும்மா 2-3 பிஞ்சு தான் சேர்த்துறேன், அதிகமாக சேர்த்தலை. ரொம்ப சேர்த்தனா நல்லா இருக்காது. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். கொதிச்சிருச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தீயை கொஞ்சம் கூட்டிக்கலாம். நம்ம கூட்டி வச்சுட்டு அது நல்லா கலகலன்னு கொதி வரும்போது நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ இனிப்பெல்லாம் போதுமான்னு பாருங்கள். எனக்கு போதும், 3/4 இனிப்பாக இருக்குது, போதும். உங்களுக்கு தேவைண்டா மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெல்லத்தை கரைச்சி சேர்த்திக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா திக்னஸும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தீ சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கெட்டியான தேங்காய் பாலை வந்து நான் இதோடு சேர்த்திக்கிறேன். நான் அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் தான் அரைச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி மீதி வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன், இந்த தேங்காவை இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். நாம் இந்த நட்ஸையும் நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம கலக்கி கொடுக்கலாம். பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாயாசம் எல்லார் வீட்லேயும் எல்லா ரவை, சேமியா, ஜவ்வரிசி அதெல்லாம் வச்சு தான் நம்ம பாயாசம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணியை வச்சுட்டு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொங்கல் முடிஞ்ச மறுநாள் கூட இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்த விருந்தாளிகளுக்கு செய்து கொடுங்க, நல்ல சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது வந்து கொதி வரட்டும் கொஞ்சம். இது கொதி வந்ததும் நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன்.
நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாயசம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் நட்ஸு நம்ம தூவிக்கலாம். தூணாலும் சூடாக இருக்கிறதுனால உள்ளதாக போயிடும். இருந்தாலும் சார் நான் போட்டுவிட்றேன். இந்த மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலம் பாபிமா சமையலுக்கு ஆதரவு தாங்க. இந்த பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்டு நம்ம எப்படி பாயாசம் செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக நம்ம செய்யணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த சேலம் பாபிமா சமையலுக்கு ஆதரவு தந்துகிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மேலும் ஆதரவு கிடைக்க நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து என் சேனலை மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு பாதியிலே ஓட்டி விட்டுறாதீங்க. ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு இது இருக்கும், உங்களுக்கும் ஒரு அது என்ன ஏதுன்ட்டு புரியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.